அரசாங்க சட்டத்திலேயே வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயும் அவர்கள் அதை செய்யவில்லை. ஆனால் இந்த சட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு 1950ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவர் அன்றைக்கு இருந்த ஜனாதிபதியிடத்தில் ஒப்புதலை பெற்று அந்த மாநிலத்தினுடைய அதன் பிறகு 1969 உத்தரப்பிரதேசம், 1971 அலகாபாத் உயர் நீதிமன்றம் வரையில அந்த மாநிலத்தினுடைய மொழியை அவர்கள் வழக்காடு மொழியாக கொண்டு வந்து விட்டார். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உயர் நீதிமன்றத்திலே, சென்னை மதுரையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்திலே தமிழிலே வழக்காடு சொன்னார். என்ன கட்டமைப்பு வேலைகள் என்று கேட்டார். ஆங்கிலத்திலே இருப்பதை தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னார். இவர்களும் அதற்கான தனி ஒரு குழுவையே நியமித்து அனைத்து சட்டங்களையும் தமிழிலேயே மொழிபெயர்த்து விட்டார்கள். அனைத்து தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. போதுமான கட்டிட வசதிகள் வேண்டும் என்று சொன்னார். அதையும் செய்து முடித்து விட்டார். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை, தமிழக அரசு எல்லா வேலைகளையும் முடித்தாலும் கூட அது கிடப்பிலே இன்றைக்கும் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இன்றைக்கு தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வந்துவிடக் கூடாது உயர் நீதிமன்றத்திலே என்பதற்காக அங்கே சிலர் அதை தடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு நான் சொல்லுவது, அதே அந்த நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களுடைய நிலைக்குழுவிலே 75 மற்றும் 84வது மானிய கோரிக்கைகளுக்கான அறிக்கையானது அரசமைப்பு சட்டம் 348 2 பிரிவிலே எடுத்து காட்டியபடி உச்ச நீதிமன்றத்துடைய அனுமதி கூட தேவையில்லை என்பதை சுட்டிக்காட்டி இதை ஜனாதிபதியுடைய ஒப்புதலை பெற்றாலே போதும், ஆளுநர் கொடுத்து விடலாம் என்கின்ற ஒரு விதி இருந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு இதை கொண்டு வந்திருக்கிறார். எனவே இந்த நிலையிலே தான் சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி 2006 தீர்மானம் போட்டிருந்தார். ஆனால் இதுவரையிலே அதற்கான செயல்பாடு நடைபெறவில்லை. இதனால் நம்முடைய வழக்கறிஞர்கள், நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவுகளிலே இருக்கக்கூடிய தமிழ் வழக்கறிஞர்கள், தமிழ் மொழியிலே படித்த வழக்கறிஞர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திலே வாதிட முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் இதை முன்னெடுக்க வேண்டும். இது 20 ஆண்டு கால போராட்டம், பல்வேறு அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறது என்றாலும் கூட நாம் இன்னும் கூடுதலாக இதற்கான வலு சேர்த்து அதை மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்ட தேதியை அறிவித்து நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். இதை பார்த்துவிட்ட பின்னால் டெல்லியிலே நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களும் தோழர் அறிவு அவர்களும் சென்று அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டோம். வடநாட்டிலே இருக்கக்கூடிய அத்துணை மீடியாக்களும் அதை இது என்ன புதிதாக இருக்கிறது என்று கேட்டார்கள். நாங்கள் சொன்ன பிறகுதான் அவர்களுக்கு அந்த விளக்கமே புரிகிறது. அனைத்து ஊடகங்களிலேயும் இந்த செய்திகள் வந்தது. ஆனால் இன்றைய நாம் தமிழகத்திலே இன்னும் நமக்கான விழிப்புணர்வுகள் தேவை. இது சட்டம் இயற்ற முடியுமா என்று சொன்னால் இயற்ற முடியும். இயற்றியதற்கான வரலாறு இருக்கிறது. தமிழ்நாடுதான் இடஒதுக்கீட்டிற்காக முதலாக இந்திய அரசியல் சட்டத்தை திருத்திய களம் இந்த தமிழ்நாடு. அதே போல மெரினா கடற்கரையிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடி ஒரே வாரத்திலே சட்டத்தை திருத்தி ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே சட்டத்தை திருத்த வைத்த களம் தமிழ்நாடு. எனவேதான் இந்த போராட்டத்திலே, தமிழர்களுக்கான போராட்டத்திலே, மொழிக்கான போராட்டத்திலே நாம் களம் இறங்குவோம். அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை ஒருங்கிணையுங்கள். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளை ஒருங்கிணையுங்கள். அனைவர்களுமே தமிழ் ஆர்வலர்கள் தான். யாரையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்களை அந்தந்த பகுதிகளிலே நீங்கள் ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை நீங்கள் செம்மையாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நீங்கள் நடத்த வேண்டும். வருகின்ற 12/11/2024 அன்று தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டத்தை ஒரே நேரத்தில் நடத்துகிறோம். இந்த போராட்டமானது டெல்லி வரையிலே உங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த தீர்மானத்தை அனைவரும் நிறைவேற்றி தருமாறு கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.